ஹாய், நான் உங்கள் ஜோஷ்வா. கான்பூர்ல இருந்து ஒரு அப்பா மும்பைல இருக்க தன் பையன் ராஜுக்கு கால் பண்றாரு. 2 நாளா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறத பார்த்து உடனே அவரு கான்பூர்ல இருந்து மும்பை கிளம்பி போறாரு. மும்பைல அவன் தங்கியிருந்த வீட்டை போய் பார்க்கறாரு. ராஜ் அங்க இல்ல. மும்பைல இருக்க தான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சு பார்க்கறாரு. ஆனா அவங்க ராஜை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராஜ் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனில போய் விசாரிக்கலாம் சொல்லி கிளம்பி போறாரு. ராஜ் ஒரு சினிமா கம்பெனில எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கம்பெனில விசாரிக்கும் போது ராஜ் இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 5-6 நாள் ஆகுதுங்கிறது தெரியுது. உடனே ராஜோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு நேரா அவங்க கிட்ட போறாரு. அதுல ரோஹித், சுனில், மாரி, ஷில்பா, சஞ்சீவ் இவங்க எல்லாம் ராஜுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கிட்ட விசாரிக்கும் போது இவங்க எல்லாருமே ராஜை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்பவுமே ஒரு நாள் டு ஒரு நாள் கால் பண்ணுவானே, இப்ப போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கேன்றதை யோசிச்சுக்கிட்டே ராஜோட அப்பா நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ராஜ் ஒர்க் பண்ண பழைய கம்பெனிக்கு போய் விசாரிச்சு பாக்குறாரு. அவங்க ராஜ் இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா எங்க கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சில பேர் கூட அவர் க்ளோஸா இருந்தாரு, அவங்க அட்ரஸ் வேணா கொடுக்குறோம், நீங்க வேணா அங்க போய் விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லி ஒரு சில பேரோட அட்ரஸை கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸை வாங்கிட்டு அங்க போய் விசாரிச்சு பாக்குறாரு. அவங்களுக்கும் ராஜை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் தெரியல. தான் பையனை பற்றி டீட்டெயில்ஸ் ஒன்னும் தெரியலையேன்னு கவலையா வந்துட்டு இருக்கும் போது ராஜோட ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித், சுனில், மாரி, ஷில்பா, சஞ்சீவ் இவங்க எல்லாம் ராஜோட அப்பாவை பார்த்து ஏதாவது தகவல் கிடைச்சுதான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் எதுவும் தெரியவில்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஏன் இந்த இன்வெஸ்டிகேஷன் இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு போலீஸ் நாங்க விசாரிச்சுட்டு தான் இருக்கோம், தகவல் கிடைச்சதும் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் போலீஸ் இந்த ராஜோட கேஸுக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. ராஜோட போன் கால்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல ராஜோட மொபைலுக்கு கடைசியா வந்த 2 கால்ஸ். இந்த 2 கால் வரும்போது ராஜோட மொபைல் மும்பையோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருந்திருக்கு. 2 காலர் கிட்டையும் போலீஸ் பேசுறாங்க. அதுல ஒரு காலர், சார் நான் ராஜுக்கு கால் பண்ணேன், அப்போ ஒரு லேடி எடுத்து பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ராஜ் கொஞ்ச நேரம் எங்க வீட்டுல தான் இருந்தாரு, அவர் திரும்பி போகும்போது போனை மறந்து எங்க வீட்லயே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்றாரு. உடனே போலீஸ் அதுக்கு முன்னாடி ராஜ் எங்க இருந்தாருன்னு செக் பண்றாங்க. அப்போ மாரி அவங்களோட பிளாட்ல காட்டுது. உடனே போலீஸ் மாரிக்கு கால் பண்ணி ராஜை பத்தி கேக்குறாங்க. அதுக்கு மாரி ராஜ் வீட்டுக்கு வந்து போனை மறந்து விட்டுட்டு போனதை பத்தி சொல்றாங்க. உடனே போலீஸ் அதுக்கப்புறம் நீங்க எங்க வெளியே போனீங்க அப்படின்னு மாரி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு மாரி நான் தாதர்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. போலீஸ்க்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. ஏன்னா இவங்க தாதர்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்ததா சொன்ன அதே நேரத்தில் இவங்க ஃபோன் மும்பை அவுட்ஸ்கர்ட்ஸில் காட்டுது. அதுவும் ராஜோட மொபைல் எங்கே இருந்ததோ அதே இடத்த காட்டுது. போலீஸ் உடனே மாரியை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்த மாரி கிட்ட நீங்கள் எப்படி தாதருக்கு போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மாரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸரோட காரை வாங்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆஃபீஸரோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் அப்படியெல்லாம் ஒன்றும் நான் காரை கொடுக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. போலீஸ் மாரியோட ஃபோன் காலை செக் பண்ணும்போது ஒரு வாரமா வர்கீஸ்ங்கிற ஒருத்தர் இந்த மாரிக்கு நிறைய தடவை கால் பண்ணியிருக்காரு. யார் இந்த வர்கீஸ்னு கேட்குறாங்க. அதுக்கு மாரி என்னோட வருங்கால கணவர் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் அன்னைக்கு மாரியை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அடுத்த நாள் திரும்பவும் கூப்பிடுறாங்க. மாரி போலீஸ் ஸ்டேஷன் வந்த உடனே திரும்பவும் அதே கேள்வியை தான் போலீஸ் கேட்குறாங்க, யாருடைய காரை தாதருக்கு எடுத்துட்டு போனீங்கன்னு. அப்ப மாரி என்னோட ஃப்ரெண்டு காரை எடுத்துட்டு போனேன்னு சொல்றாங்க. போலீஸ் உடனே அந்த காரை போய் பார்க்கறாங்க. கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க. அதுல ஒரு இடத்துல ஒரு பிளட் மார்க் தெரியுது. அதை எடுத்து லேபுக்கு அனுப்பி செக் பண்றாங்க. அது ராஜோட பிளட்டுக்கு மேட்ச் ஆகுது. போலீஸ் உடனே மாரி தங்கி இருந்த பிளாட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற வாட்ச்மேனை விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த வாட்ச்மேன் சொல்றாரு, மாரியும் அவர் கூட இன்னொரு ஆள் நல்ல உயரமா இருந்தாரு, இவங்க 2 பேரும் ஏதோ பிளாக் கலர் பிளாஸ்டிக் கவர் நிறைய கொண்டு போனதா சொல்றாரு. போலீஸுக்கு ஓரளவுக்கு விஷயம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. மாரியை கொஞ்சம் டைட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாரியால அதுக்கு மேல சமாளிக்க முடியாம சொல்ல ஆரம்பிக்கிறார். மாரி வந்து ஒரு பிலிம் ஆக்ட்ரஸ். பெங்களூர்ல கன்னட பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம டாப் பிராண்டுகளுக்கெல்லாம் மாடலாவும் இருந்திருக்கா. ஒரு பார்ட்டியில தான் வர்கீஸை மீட் பண்றா. வர்கீஸ் வந்து ஒரு நேவல் ஆபீசர், நேவில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வர்கீஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாவும் ஹேண்ட்ஸமாவும் இருக்கிறத பார்த்து மாரிக்கு ரொம்ப பிடிக்குது. வர்கீஸ்க்கும் மாரியை பிடிக்க போய் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வர்கீஸ் கூட ரொமான்ஸ் பண்ணி சுத்திட்டு இருந்ததுனால மாரிக்கு கன்னட பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து கொஞ்சம் கேப் விழுது. ஒரு நாள் வர்கீஸ் மாரி கிட்ட நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. மாரியும் அதுக்கு ஓகேன்னு சொல்றா. அந்த வாரத்திலேயே அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. வர்கீஸ்க்கு கொச்சியில போஸ்டிங் போடுறாங்க. அவர் கொச்சி கிளம்பி போயிடுறாரு. கொச்சியில இருந்து டெய்லி மாரிக்கு போன் பண்றாரு. வர்கீஸ் கொச்சிக்கு போனதுக்கு அப்புறம் மாரி திரும்பவும் பிலிம் சைட் கான்சென்ட்ரேட் பண்றா. ஆனா மாரிக்கு கொஞ்சம் கேப் விழுந்ததுனால கன்னட பிலிம் இண்டஸ்ட்ரியில பெருசா வாய்ப்பு கிடைக்கல. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு ஐடியா கொடுக்குறாங்க, நீதான் நல்லா டாப் பிராண்டுக்கெல்லாம் மாடல் பண்ணிருக்கியே, ஏன் பாலிவுட் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு. இது நல்ல ஐடியாவா இருக்கேன்னு உடனே மாரி அவ ப்ரொஃபைல சில பாலிவுட் கம்பெனிக்கு அனுப்புறா. ஒரு கம்பெனில மாரி ஆடிஷனுக்கு வர சொல்றாங்க. பாலிவுட்ல போய் நம்ம பெரிய ஹீரோயின் ஆக போறோம்ன்ற ஒரு சந்தோஷத்துல அவ பெங்களூர்ல இருந்து மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகுறா. மும்பைல ஒரு ஹோட்டல்ல போய் தங்கி இருந்துகிட்டு அவளை ஆடிஷன் கூப்பிட்டு அந்த கம்பெனிக்கு போறா. ஆனா அந்த கம்பெனில ஆடிஷன் கொஞ்சம் தள்ளி போயிருச்சுன்னு சொல்லிடுறாங்க.
அப்படியே அப்செட் ஆகி உட்காந்த மாதிரி அவ மும்பை வர்றதுக்கு முன்னாடி இன்னும் சில சினிமா கம்பெனி அட்ரஸ் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிருந்தான். அங்கெல்லாம் போய் ட்ரை பண்ணலாம்னு போய் பாக்குறா. ஆனா அங்கேயும் அவளுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. ஹோட்டலுக்கு வந்து ஆள ஆரம்பிச்சிடுறா. நாம ஒரு பெரிய ஹீரோனா வருவோம்னு நினைச்சு இங்க வந்தா இங்க எல்லா கம்பெனியும் நம்மள இக்னோர் பண்ணிட்டாங்களேன்னு அழுதுட்டு இருக்கா. அந்த நேரம் வர்கீஸ் கிட்ட இருந்து கால் வருது. வர்கீஸ் கிட்ட அன்னைக்கு நடந்ததை பத்தி அவ சொல்றா. அதுக்கு வர்கீஸ் மாதிரி பாலிவுட் வந்து உன்ன மாதிரி நல்லவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி இல்ல. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மோசமானவங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ அங்க போய் ட்ரை பண்றேன்னு சொன்ன உடனே நான் உன்னை டிஸ்கரேஜ் பண்ண விரும்பல. எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அதனாலதான் நான் எதுவும் சொல்லல. இதை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத, எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. வர்கீஸ் பேசினது மாரிக்கு தெம்ப கொடுத்துச்சு. அவ அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி ட்ரை பண்ணா சரி வராது, நம்ம வேற மாதிரி ட்ரை பண்ணணும்ட்டு பெங்களூர்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் மும்பை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட லிங்க் இருக்கோ அவங்க எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்கறா. அதுல ஒருத்தர் மாரிக்கு கால் பண்ணி சில சினிமா கம்பெனி அட்ரஸ் எல்லாம் கொடுத்து இங்கெல்லாம் ஆடிஷன் போயிட்டு இருக்கு, நீ வேணா போய் ட்ரை பண்ணுன்னு சொல்றாரு. அந்த கம்பெனிங்களுக்கெல்லாம் போய் மாரி ஆடிஷன் கொடுக்குறா. அதுல ஒரு கம்பெனில தான் ராஜை மீட் பண்றா. ராஜ் வந்து மாரிக்கிட்ட நல்லா பழகினதுனால மாரி ராஜோட நம்பரை வாங்கிக்கிறா. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாக்குறா. எந்த கம்பெனில இருந்து அவளுக்கு கால் வரல. ரூம் ரெண்ட் வேற ஏறிக்கிட்டே இருக்கு, கையில இருக்க காசும் காலியாகிட்டே இருக்கு. இதை பார்த்து உடனே மாரி ஒரு முடிவுக்கு வரா. ராஜுக்கு கால் பண்ணி பார்க்கலான்ட்டு ராஜுக்கு கால் பண்றா. ஆரம்பத்துல ராஜுக்கு மாரிய ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் மாரி ஆடிஷன் கொடுத்ததை பத்தி சொன்ன உடனே ராஜுக்கு ஞாபகம் வந்து ஆமா ஆமா சொல்லுங்க மாரி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறான். அப்ப மாரி நான் கொடுத்த ஆடிஷனுக்கு என்ன ரிசல்ட்ன்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ராஜ் இல்ல நீங்க செலக்ட் ஆகல, கம்பெனில இருந்து யாரும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்னு கேட்கறான். இல்ல யாரும் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்னு மாறி சொல்றா. ஐயோ சாரிங்க அப்படின்னு ராஜ் சொல்லிட்டு, இல்ல பொதுவாகவே கம்பெனில இருந்து எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க, ஒரு சில பேருக்கு சொல்றதுக்கு தயங்குவாங்க, ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுல, அதுக்காண்டி தான் அவங்களுக்காண்டி நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு ராஜ் சொல்றான். அப்ப மாதிரி இதுல என்னங்க இருக்கு, பரவாயில்ல, சரி நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு மாறி கேட்கறா. அப்ப ராஜ் வந்து இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வேணா மீட் பண்ணலாம் அப்படின்றா. அப்ப ஈவினிங் டின்னருக்கு மீட் பண்ணலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி மாறி போனை கட் பண்றான். அடுத்த நாள் சாயந்தரம் ராஜ் அவர் ரெஸ்டாரண்ட் வர சொல்லிட்டு மாறி எங்க கிளம்பி போயிட்டு இருக்கா. பாலிவுட்ல நுழையிற கடைசி சான்ஸ் இந்த ராஜ் மட்டும்தான். அதனால அவனை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்ட்டு நல்ல மேக்கப் போட்டு ஹீரோயின் மாதிரி ராஜா மீட் பண்ண போயிட்டு இருக்கா. அந்த நேரத்துல வர்கீஸ்ட இருந்து கால் வருது. அப்ப வர்கீஸ்ட சினிமா விஷயமா ஒருத்தரை மீட் பண்ண போறேன்னு சொல்றா. அதுக்கு வர்கீஸ் நல்ல விஷயம் தான், இருந்தாலும் இந்த மும்பைக்காரங்களை ரொம்ப நம்பாத, உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு இரு அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா நான் கேர்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பை பைன்னு போனை கட் பண்றாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த மாதிரி ராஜா மீட் பண்றா. ராஜ் மாரியை பார்த்தோன்னு அப்படியே ஸ்டன் ஆயிடுறான். ஏன்னா அந்த அளவுக்கு மேக்கப் போட்டு ஒரு ஹீரோயின் மாதிரி வந்திருக்கா. மாரி ராஜை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நல்லா பேசிக்கிட்டே இருக்கா. அப்ப ராஜ் மாரி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கறான். இந்த கேள்வி மாரிக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. மாரி யோசிக்கிறா. இப்ப நம்ம உண்மையை சொன்னா கண்டிப்பா அவனுக்கு நம்ம மேல உள்ள இன்ட்ரெஸ்ட் போயிடும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாலிவுட் கேரியர்ல இருக்கிற ஒரே ஹோப் இவன் தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் ராஜ் ஹலோ மாரி, உங்ககிட்ட தான் நான் கேட்கிறேன், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு மாரி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்போ ராஜ் எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ராஜ் மாரிய அவன் கார்ல ஹோட்டல்ல போய் டிராப் பண்றான். அப்ப ராஜ் மாரி கிட்ட நீ நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு ஆபீஸ் வா, ஒரு மேட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவளும் சரின்னு சொல்றா. மாரிக்கு சின்னதா ஒரு ஹோப் தெரியுது, எப்படியும் நம்ம பாலிவுட்ல ஒரு ஸ்டார் ஆகி விடலாம் அப்படின்னு. அடுத்த நாள் ராஜ் சொன்ன மாதிரியே அவன் ஆபீஸுக்கு போறான். போற வழியில வர்கீஸ் கிட்ட பேசிக்கிட்டே போறா. நடந்த எல்லாத்தையும் சொல்றா. ஆனா இந்த ராஜா மீட் பண்ண விஷயம், அவன் கூட டின்னர் போனது, இதை பத்தி எல்லாம் மறைச்சிடுறான். ராஜா மீட் பண்ண உடனே ராஜ் மாரிய பார்த்து நீ எங்க கம்பெனி கொடுத்த ஆடிஷனை வச்சு எங்களோட ப்ராஜெக்ட்ல நாங்க உனக்கு ஒரு ரோல் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கோம். இது ஒரு பிக் பட்ஜெட் பிலிம், நீ வந்து ஹீரோவோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டா நடிப்ப. இது வந்து ஒரு 10 நிமிஷம் ரோல் தான், ஏன்னா அந்த கேரக்டர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடும் அப்படின்னு சொல்றான். ஆனா உனக்கு ஒரு சாங் இருக்கு, நீ ஒரு டாப் ஹீரோ கூட ஜோடியா டான்ஸ் ஆடுவ அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே மாரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே எந்திரிச்சு அவனை கட்டி பிடிச்சிடுறா. அன்னைக்கு மதியமே கான்ட்ராக்ட் பேமெண்ட் எல்லாம் சைன் ஆகுது. அன்னைக்கு சாயந்தரம் ராஜ் அவனை ஹோட்டல்ல டிராப் பண்றான். அப்போ மாதிரி அவனை அவன் ரூமுக்கு இன்வைட் பண்றான். கொஞ்ச நேரம் ரூம்ல பேசிட்டு இருந்தவங்க ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்றாங்க. ரெண்டு பேருமே நல்லா ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ ராஜ் மாரியை ஹக் பண்ணி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறான். அன்னைக்கு நைட்டு ராஜ் அவ கூட அந்த ரூம்ல தங்கிடுறான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு போகும்போது மாரி கிட்ட நீ ஆபீஸ் கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மாரி ஆபீஸுக்கு போறா. அப்போ ஆபீஸ்ல இவளுக்கு காஸ்டியூம் செலெக்ஷன் எல்லாம் பண்றாங்க. எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மாரி நான் கிளம்புறேன்னு சொல்றா. அப்போ ராஜ் இல்ல நான் உன்னை டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். மாரி அவ ஹோட்டல்ல ராஜ் டிராப் பண்ணும்போது ராஜ் அவளை பார்த்து கேட்கிறான், நீ ஏன் ஒரு ஃபிளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடாது, ஹோட்டல் ரூம் ரெண்டை விட அது கொஞ்சம் சீப்பா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்றான். அதுக்கு மாதிரி நான் கூட அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ராஜ் அப்படியா, நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன், பட் ஆனா அது வரைக்கும் நீ இங்க இருக்க வேண்டாம், என்னுடைய ஃபிளாட்ல நீ தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றான். முதல்ல மாறி வேண்டான்னு சொல்றான். ஆனா ராஜ்
நல்லா பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கிறான். உடனே ரூமை வெக்கேட் பண்ணிட்டு மாறி ராஜ் பிளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறா. அது ஒரு சிங்கிள் பெட்ரூம் பிளாட் தான். ராஜ் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் மாறி வர்கீஸ் கிட்ட பேசுறா. அப்போ அவ என்ன சொல்றானா, நான் ரூம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன், இங்க என்னோட ஃப்ரெண்டு பிளாட்ல தங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ராஜ பத்தி எதுவும் அவ வாய திறக்கல. அடுத்து கொஞ்ச நாள் மாறிக்கு ஏதோ ஹனிமூனுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ராஜ் அவனுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவளுக்கு வேற வழி இல்லாம கொடுத்துக்கிட்டே இருக்கா. மாறி ராஜ் கிட்ட எனக்கு ஒரு பிளாட் சீக்கிரம் பார்த்து கொடு அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா ராஜ் இருக்கும்போது மாரியால வர்கீஸ் கிட்ட பேச முடியல. ஒரு 3 நாளைக்கு அப்புறம் ராஜ் மாறிக்கிட்ட சொல்றான், உனக்கு ஒரு பிளாட் பார்த்துருக்கேன், இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு அது அப்படின்னு சொல்றான். மாரிக்கு ஒரே சந்தோஷம். உடனே அந்த பிளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடிய வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. போய் பேப்பர் ஒர்க் எல்லாம் சைன் பண்ணிட்டு அடுத்த நாள் அந்த பிளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடிய வேலையெல்லாம் பண்ணிட்டு வரா. அடுத்த நாள் காலையிலேயே ராஜ் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் மாரி வர்கீஸ்க்கு கால் பண்ணி புது பிளாட்டுக்கு போறத பத்தி சொல்றா. பிளாட்டோட டீடைல்ஸ், பிளாட் எங்க இருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு வர்கீஸ் நல்லபடியா ஷிஃப்ட் ஆகுன்னு சொல்லி பேசி வச்சிடுறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் மாறி அந்த பிளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறா. ராஜ் அவன் கார்லயே அவளை கூட்டிட்டு போறான். பிளாட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ராஜ் மாரிய பார்த்து, மாறி நீ இங்க ப்ராப்பரா செட்டில் ஆகுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மாறி, செட்டில் ஆக என்ன இருக்கு, நீ இப்ப வீட்டுக்கு கிளம்பு, நான் பக்காவா ரெடி பண்ணிட்டு அப்புறம் உன்னைய கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ராஜ், எப்படி நான் உன்னை இங்க தனியா விட்டுட்டு போக முடியும், நானும் கொஞ்ச நாள் உன் கூட இங்க இருந்து நீ பக்காவா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நான் போவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மாதிரி, இல்ல ராஜ் நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றா. அப்ப ராஜ், இல்ல மாதிரி உனக்கு ஒன்றும் தெரியாது, நீயே இங்க புதுசு, உனக்கு இந்த ஏரியா நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்ரூமுக்கு போறான். அப்ப அந்த சமயத்துல மாரியோட போன் ரிங் ஆகுது. மாரி போன் எடுத்து பாக்குறா. அது வர்கீஸ் கிட்ட இருந்து கால். வர்கீஸ் வீட்டை பத்தி கேட்கறான். மாரி அதுக்கு வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி லொகேஷன் எல்லாம் ஷேர் பண்றான். அப்ப வர்கீஸ், இப்ப பார்த்து கொச்சியில போஸ்டிங் போட்டாங்க, இல்லாட்டி நான் உன் கூட இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மாரி, அதெல்லாம் பரவாயில்ல, பெருசா ஒன்றும் திங்ஸ் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ராஜ் பாத்ரூம்ல இருந்து வெளியே வரான். அதை பார்த்த மாதிரி டக்குன்னு போனை கையால கவர் பண்றதுக்குள்ள டவல் எங்க இருக்கு மாறின்னு கேட்கறான். அது வர்கீஸ்க்கு கேட்டுருது. அப்ப வர்கீஸ், யார் மாறியது உன் வீட்டுல அப்படின்னு கேட்கறான். அதுக்கு மாறி ராஜ் கிட்ட கையாலே சைலண்ட் ஆயிருன்னு சைகை காமிச்சுக்கிட்டு வர்கீஸ் கிட்ட சொல்றா. யாரும் இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், அவர் தான் ஷிஃப்ட் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்றான். அப்ப வர்கீஸ், அது ஒரு ஆளா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு மாதிரி, ஆமா ஆள் தான், அவர் தான் எனக்கு இந்த ரோல் கிடைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றா. உடனே வர்கீஸ் மாறி, உடனே அந்த ஆளை அவன் வீட்டுல இருந்து வெளியே போக சொல்லு, அவன் அங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மாதிரி, ஆமா அவர் இப்போ போயிடுவாரு, அவர் ஏன் இங்க இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சு போனை கட் பண்ணிட்டு ராஜ் பக்கம் திரும்பி, எதுக்கு இவ்வளவு சத்தமா பேசுற அப்படின்னு கேட்கறான். அப்போ ராஜ், யார் மாறி அது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு மாதிரி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே, என்னோட வருங்கால கணவர் அப்படின்னு சொல்றா. ராஜுக்கு ஷாக். அப்ப நான் யாரு அப்படின்னு கேட்கறான். நீ உனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொன்னியே அப்படின்னு கேட்கறான். அதுக்கு மாதிரி, ஆமா ராஜ், எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் உங்ககிட்ட போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு, எனக்கும் வர்கீஸ்க்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ராஜ், மாறி நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப மாறி ராஜை பார்த்து, இப்போ நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், இன்னொரு நாள் இதை பத்தி பேசலாம், இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றான். அப்போ ராஜ் அப்செட் ஆகி, இல்ல மாறி நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போய் பெட்ரூம்ல படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில டோர் பெல் சவுண்ட் கேட்டு மாறி போய் டோரை ஓபன் பண்றா. வெளியில நின்றுட்டு இருந்த ஆளை பார்த்து மாறிக்கு ஒரே ஷாக். அது வர்கீஸ். வர்கீஸ் மாரியை பார்த்து ஒன்னும் பேசாம அவளை தள்ளிட்டு நேரா பெட்ரூமுக்கு போய் பாக்குறான். அங்க ராஜ் பெட்ல படுத்திருக்கிறத பார்த்து வர்கீஸ்க்கு மாறி மேல பயங்கர கோவம். மாரியை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறான். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் சொல்லி ஒரு அற விடுறான். அந்த சமயத்துல சத்தத்தை கேட்டு தட்டு தடுமாறி எந்திரிச்ச ராஜ் வர்கீஸை பார்த்து, டேய் அவன் மேல கை வைக்காத, கையை வெட்டிடுவேன்னு சொல்றான். இதை கேட்ட வர்கீஸ் மாறி கிட்ட இருந்து அப்படியே ராஜ் பக்கம் திரும்பி ஓங்கி ஒரு குத்து விடுறான். அதுல ராஜ் கீழே விழுந்துடுறான். வர்கீஸ் கோவத்துல அங்கேயும் இங்கேயும் பாக்குறான். அப்ப அவனுக்கு கிச்சன் தெரியுது. நேரா உள்ள போய் ஒரு கத்தியை எடுத்துட்டு வரான். ராஜுக்கு தலையில அடிபட்டதுனால அவன் தடுமாறி எந்திரிச்சிட்டு இருக்கான். அப்போ வர்கீஸ் அவன் கொண்டு வந்த கத்தியால ராஜோட வயித்துல நல்லா குத்துறான். தொடர்ந்து குத்திக்கிட்டே இருக்கான். ராஜ் அப்படியே கீழே விழுந்துடுறான். வர்கீஸ் கையில கத்தி இருக்கிறத பார்த்து மாரி அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறான். வர்கீஸ் மாரியா பார்த்து, உன்னாலே அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்றான். வர்கீஸ் உடனே கத்தியை கீழே போட்டுட்டு மாரி கிட்ட வந்து அவளை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, உனக்கு நான் இருக்கேன் பயப்படாதுன்னு சொல்றான். இதை கேட்ட உடனே மாரிக்கு பயம் போய் சந்தோஷம் வருது. வர்கீஸ் மாரியை பார்த்து சொல்றான், முதல்ல இந்த ஆளை இங்க இருந்து டிஸ்போஸ் பண்ணி ஆகணும், அதுக்கு நீ சில ஐட்டம் வாங்கிட்டு வரணும்னு சொல்றான். அவன் சொன்ன பிரகாரம் மாரி வெளியே போய் பிளாஸ்டிக் கவர், ரோப் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரான். வர்கீஸ் பாடியை துண்டு துண்டா வெட்டி அந்த பிளாக் கலர் பிளாஸ்டிக் கவர்ல எல்லாத்தையும் டம்ப்
பண்ணி கட்டிடுறாங்க. அப்புறம் வர்கீஸ் மாரி கிட்ட ஒரு கார் வேணும்னு கேக்குறான். மாரி ராஜ் ஆபீஸ்ல சில பேர் பழக்கம், அதுல ஒருத்தர் கிட்ட இருந்து காரை கேட்டு வாங்கிக்கிறான். வர்கீஸும் மாரியும் சேர்ந்து அவங்க கட்டி வச்சிருந்த அந்த பிளாஸ்டிக் காரை எடுத்து போய் அந்த கார்ல டம்ப் பண்றாங்க. அப்பதான் வாட்ச்மேன் அதை பார்த்துடுறாரு. அவங்க 2 பேரும் அந்த காரை எடுத்துக்கிட்டு மும்பை அவுட்ஸ்கர்ட்ஸ் போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் ராஜோட மொபைல் ரிங் ஆகுது. அப்பதான் மாரி எடுத்து அந்த பொய்யை சொல்லிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். மும்பையோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல போய் வில்லேஜுக்கு கொண்டு போய் அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் அங்க ஒரு இடத்துல போட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் இவங்க மும்பை திரும்பி வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டே வர்கீஸ் கொச்சி கிளம்பி போயிடுறான். ஆனா டெய்லி மாரிக்கு கால் பண்ணி இந்த விஷயம் என்ன நிலவரத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். இந்த விஷயத்த மாரி போலீஸ் கிட்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் மாரி அரெஸ்ட் பண்றாங்க. கொச்சி போலீஸ்க்கு தகவல் கொடுத்து அங்க வர்கீஸை அடுத்த நாள் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுல மாரிக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. வர்கீஸ்க்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. இதை பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்க.